கரெக்டாக பிடிங்க. புரிஞ்சாச்சா? ஐயா வணக்கம். ஐயா வணக்கம்லாம் வேண்டாம். நீங்கள் இப்போ இதை வாட்டியில் பிடிங்க. ஓகே, நான் இப்போ கை வந்து நேரத்தை முதல்ல அரை அடி, முக்கால் அடி, ஒரு அடியில் காமிச்சேன். இப்போ 2, 3 அடியில் காமிக்கிறேன். இப்போ வந்து உங்களை எனர்ஜி கனெக்ட் ஆகுதான் பாருங்கள். கனெக்ட் ஆகுது. இப்போ கனெக்ட் ஆகுதுன்னா 3 அடியில் கனெக்ட் ஆகுது. இங்கே வரும்பு வந்து அரை அடியில் இருக்குது. இப்போ உள்ள நேரம் பைக்கில் 3 அடியில் கனெக்ட் ஆகுது. இப்போ கனெக்ட் ஆகுது. ஓகே, இப்போ நான் இன்னும் வெறும் வழியாக எனர்ஜியை உங்களுக்கு அங்கே இன்னும் அனுப்புகிறேன். நீங்கள் க்ரியேட் பண்ணி அதெல்லாம் லெவல் பண்ணி வச்சுருக்கீங்க. நம்ம பயிற்சியின் வழியாக மணிப்பூராக பண்ணி வச்சு இப்போ எனக்கு விரல் வழியாக உங்களுக்கு எனர்ஜி வரணும். ப்ளீஸிங்காக இருக்கணும். ப்ளீஸிங்காக இருக்குதா? ப்ளீஸிங்காக இருக்குதா? ப்ளீஸிங்காக இருந்தால் உங்கள் எனர்ஜி தேவை. இந்த எனர்ஜியை ரிசீவ் பண்ணுது. அது வந்து நல்ல இல்லை. அப்போ நான் இப்படி வச்சுட்டே இருந்தால் உங்களுக்கு வந்து அது வந்து ரிக்கவரி ஃபாஸ்ட்டாக வரும். எனர்ஜி பிளாக் இருக்கிறதுனால தான் உங்களுக்கு ஸ்ட்ரிங்கேஜ் எனர்ஜி பிளாக் இருக்கிறதுனால தானே ஸ்ட்ரிங்கேஜ். இப்போ நீங்கள் அதை பயிற்சி பண்ணப்போ அந்த எனர்ஜி பிளாக்கு உங்கள் கணக்குப்படி அது வந்து ஓரளவு பெரிய ஒரு 60%, 80% ரிமூவ். இப்போ நான் வரல வைக்கும்போது இது 100%. இப்போ நான் கையை வந்து மூவ் பண்ணி உங்கள் பிளாக்கை ரிமூவ் பண்ணுறேன். அப்போ இந்த பூ விரிஞ்சது மாதிரி இல்லை இந்த மத்தாப்பு வந்து நீங்கள் இந்த புறவைன்னு ஒன்று உண்டு, அதை பற்ற வச்சு அப்படி அந்த ஒரு இது ஸ்ப்ரவுட் ஆகுற மாதிரி உள்ள ஃபீலிங் வரணும். வருதான்னு பார்த்து நல்லா வருதா எனர்ஜி ஃப்ளோ? இப்போ வந்து எனக்கு விரலில் இருந்து பஞ்சபூத எனர்ஜி உங்களுக்கு பாஸ் பண்ணும்போது அது ரிசீவ் ஆகுறதுனால உங்களுக்கு என்ன ஆகுதுன்னா அது வந்து ப்ளீஸிங்காக இருக்குது. ப்ளீஸிங்காக அது போதும்னு சொன்னால் அந்த ப்ளீஸிங் லெவல் என்னது அது இதாகிடும். அப்போ தான் போதும். இப்போ இது வந்து ப்ளீஸிங்காக இருந்தால் இதே வாண்ட் எனர்ஜி வந்து அந்த உங்கள் உடம்பு வந்து பஞ்சபூதத்தினால் ஆனது. அதுக்கு வந்து அதில் உள்ள ஒரு பெர்மியூட்டேஷன் அண்ட் காம்பினேஷனில் உள்ள தகராறு தான் டிசீஸ். என்னது டிசீஸ்னால் வேறு நோயின்னு தமிழ் நோய் இல்லை. டிசீஸ் அதை வந்து இந்த எனர்ஜி ஃப்ளோ இன்க்ரீஸ் ஆகும்போது என்ன ஆகுதுன்னா உங்களுக்கு வந்து அது வந்து நார்மலாக இப்போ வந்து உங்களுக்கு அந்த ஒரு 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 சுருங்கி இருந்த ஃப்ளவர், கசங்கி இருந்த ஃப்ளவர் இருந்தது மாதிரி உள்ள உணர்வு வரணும். அதுதான் பார்த்தேன். நான் கையை வந்து எனர்ஜி இப்போ நல்ல ரிசீவ் ஆகுது. கிட்னி அண்ட் அட்ரினல் எனர்ஜி ரிசீவ் ஆகணும். அதுதான் கை இன்னும் முன்னாடி இப்போ வந்து 4 அடிக்கு பின்னாடியே கையை காமிக்கிறேன். புரிஞ்சுதா? இப்போ ரிசீவ் ஆகுது பார்த்தீங்களா? உங்களுக்கு முதல்ல வந்து அரை அடியில் தானே இருந்தது. இப்போ 4 அடியிலே நல்ல. இப்போ நான் 5 அடியில் கொஞ்சம் முன்னாடி போங்க என்ன ரிசீவ் ஆகும். இப்போ ரிசீவ் ஆகுதான்னு பாருங்க. அது இல்லை இப்போ அட்ரினலுக்கு மாத்திரம் நான் வரல கையை காமிக்கிறேன். இப்போ வந்து இப்படி தூண்டிட்டு பாயிண்ட் தாட்டி எனர்ஜி அங்கே வரும். ஃபீல் ஆகுதா? அப்படி முன்னாடி தியானம் பண்ணுங்க. கொஞ்ச நேரம் அப்படியே தியானம் பண்ணிட்டு திருப்பி என் கையை காமிக்கணும்னு தேவைப்பட்டால் சொல்லுங்கள். இன்னும் ஒரு இடோட காமிக்கிறேன். ஓகே, கொஞ்சம் ரெஸ்ட் எடுத்து அந்த எனர்ஜி ஃப்ளோ நம்ம ஃபுல்லாக அது நார்மலான பிறகு இன்னும் ஒரு இடோட காமிக்கணும்னு நீங்கள் சொன்னால் ஒரு இடோட காமிக்கிறேன். ஒரு இடோட காமிக்கட்டுமா? இப்போ நல்லா ரிசீவ் ஆகுது இல்லை? இப்போ ஸ்ட்ரிங்கேஜ் இப்போ விரிஞ்ச மாதிரி இருக்கா? அட்ரினல் எனர்ஜி கிடைக்குதா? ஓகே, ரைட்.